வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்றைக்கி பொங்கல் பண்டிகைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பொங்கலுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாகவே பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம். 3/4 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 450 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு 400லேருந்து 450 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க அடுப்பத்தை வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பானையில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன கடாயை வச்சு பைத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம். இது லேசாக வறுத்துக்கிட்டால் போதும். வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதிக நேரம் வறுக்க வேண்டியதில்லை. இப்போ வறுபட்டுருச்சு. இந்தளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். வாசமும் வந்துருச்சு. எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசியும் சேர்த்து 2-3 தடவை இந்த அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பானையை வச்சுப்போம் அடுப்பத்தை வச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 3.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புது அரிசியாக இருந்தால் 3.5 பங்கு சேர்த்துக்குங்க. பழைய அரிசியாக இருந்தால் 4 பங்கு சேர்த்துக்குங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நான் 3.5 பங்கு அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பானையில் 1/2 கிலோ அளவுக்கு தாராளமாக செய்யலாம். நான் ஆனால் வீடியோக்காக கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு தான் அரிசி நான் சேர்க்குறேன் இன்றைக்கி. இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும். இடையில வேணால் அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு இடையில் நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயை வச்சு நெய்யை சேர்த்து முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். முந்திரி வறுப்பட்டுருச்சு. திராட்சையை சேர்த்துக்குவோம். சக்கரை பொங்கலுக்கு அதிகமாக திராட்சை சேர்க்க வேண்டாம். அப்படி சேர்த்தா நம்ம அந்த பொங்கல் இப்படி கிளறும்போது அதோட புளிப்புத்தன்மை இறங்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுத்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ சாதம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். சாதம் நல்லா குழையணும். அதனால் மூடி வச்சுப்போம். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நல்லா கரண்டி அளந்த மாதிரி குழச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்குவோம். இதுக்கு நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சாதம் குழையிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பால் கொஞ்சம் திக்கான பால் சேர்த்து வெல்லம் சேர்க்கும் போது இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லமும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிளறி மூடி வச்சுக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையணும், அதனால் மூடி வச்சுப்போம். இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். இந்த டைமில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த டைமில் எல்லாமே சேர்த்து மூடி வச்சு கிளறி மூடி வைக்கும்போது அந்த கோவில் பொங்கல் மாதிரி அந்த டேஸ்ட்டு வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெல்லமும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இறுகி வரும், திக்காயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது. இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ பதம் இப்போ சேர்ந்த மாதிரி பொங்கல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கலர் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அந்த வெல்லத்தோட கலர் பார்க்கவும் நல்லா இருந்தால் பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ மேலே நம்ம மீதம் வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்குவோம். ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.